எழுந்தருளே அம்மா தாயே பத்தினி உத்தினி பரா சக்தி அழகா கோயிலண்ணா ஒரு என்னைக்கிடா குண்டாந்தா அப்படி அழைக்கிறது ஒரு அரிமான பிகர் வந்திருக்குது. பத்தினி உத்தினி இந்த பிகர் மட்டும் எனக்கு இன்னைக்கு செட் ஆயிட்டா இல்ல அப்படின்னா எனக்கு பிக்கப் ஆயிட்டா. எங்க செட்ல ஒரு பொட்டிக்காரர் இருக்கிற ஆயா காலையில கூத்தாடிப்பட்டு சம்பளத்தை பிரிச்சு அவன் சம்பளத்தை வாங்கி என் ஜோப்புல போட்டுக்கிட்டு அவனை தலையோட தண்ணி ஊத்திக்கிட்டு வந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி பொட்டிக்காரன நிறுத்தி கோயில்ல இருக்கிற சாமி மேல கிடக்கிற மாலை ஒண்ணு பூஜை இருக்கிட்டு வாங்கி அவங்களத்துல போட்டு ஈர துணியோட அவனை நெத்தி உடம்பெல்லாம் வெறும் பட்டையை போட்டு விட்டு அவனை குமி வச்சு இவன் எனக்கு ரெடி ஆயிட்டா. எங்க பொட்டிக்காரன்னு வெட்டி உனக்கு பழி கொடுத்துட்றா ஆயா அம்மா இன்னைக்கு தாண்டா சாப்பிட்டு போயிடுச்சுதான். யோ ஓய் எப்படி வேண்டுதல இப்படி எல்லாம் வச்சா பழிக்காதியா? வேண்டுதல் வச்சுட்டோம் சரி. யோ ஓய் இப்படி எல்லாம் வச்சா பழிக்காது அண்ணா. நான் சொல்ற மாதிரி வைய பொட்டிக்காரன் தான் சொன்ன உன்னை சொல்லல நீ நல்லதா சொல்லு. என்ன கோயிலு? மாரிய கோயிலு. அம்மா தாயே மாரியம்மா. அம்மா தாயே மாரியம்மா. உனக்கு என்னென்னமோ வேண்டுதல் வச்சிருப்பாங்க. ஏதோ வேண்டுதல் ஊத்த விடுறேன், சாப்பாடு போடுறேன், நிகழ்ச்சி விடுறேன், நையாண்டி விடுறேன். ஆமா படம் ஓட்டுறன்னு கூட வச்சிருப்பாங்க. உருவளவு போடணும் கூட வச்சிருப்பாங்க. ஆமா யாரும் வைக்காத வேண்டுதல. ஆமா தாயே வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆகி போச்சுன்னா உனக்காடா நீ சொல்லுனியா? அப்படி எனக்கு செட் ஆயிட்டா விடிய விடிய கூத்தாடிட்டு குத்தனை விடிஞ்சு குத்தனை பணத்தையும் சம்பளத்தையும் வாங்கி என் பாக்கெட்ல வச்சுட்டு செலவு பண்ணாத 10 ரூபாய் வச்சிருப்பேன். ஆமா விடிய என்கிட்ட குத்தனை பணத்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு என் பாக்கெட்ல வச்சுட்டு என் பாக்கெட்ல 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு நானாடா. ஆமா 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு குளிப்பாட்டுறதுக்கு இல்ல கோயிலுக்கு போறோம்ல 3 குடம் ஊத்திக்கிட்டு என்ன பண்றது? 3 குடம் ஊத்திக்கிட்டு கோயிலுக்கு முன்னாடி வந்து பூசாரி திருநீர் வச்சிருப்பாரு. சாமி ஆயா பத்தினி உத்தினி உங்க கோயிலுக்கு முன்னாடி வந்து பூசாரிக்கிட்ட திருநீர் வாங்கி பட்டையா போட்டுக்கிட்டு பூசாரி கையில காலிலே விழுந்து ஒரு மாலை வாங்கி வாங்கலத்துல போட்டுக்கிட்டு நான் உழுவணுமா? ஆமா அப்பதான் கொடுப்பாரு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். பூசாரி கையில காலினாலும் உளுந்து ஒரு மாலை வாங்கி ஏங்கலத்துல போட்டுக்கிட்டு யானு கேளு காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு மாலை வாங்குறது கூட இருக்காது இல்ல. ஆமா அதனால அவரு காலில் உழுவணும். யாரு காலில் வேணாலும் உழுவுறேன். சரி விடு உழுவுற. அப்படியே தேங்காய் உடைக்க கொடுவாள் ஒண்ணு வச்சிருப்பாரு. அதையும் வாங்கிக்கிட்டு ஆயா தாயே வந்திருக்கிற பிள்ளை செட் ஆகி போச்சுடா. வந்திருக்கிற பிள்ளை எனக்கு செட் ஆயிட்டா. என்னமோ பண்றான் என்ன பண்றான்னு தெரியும். இவன் பொசுக்குன்னு குத்திட்டு போறான். 46 வருஷமா ஒரு குஞ்சு ஒண்ணு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். 57 வருஷமா 57 சரி 57 வருஷமா ஒரு குஞ்சு ஒண்ணு வளர்த்திட்டு இருக்கிறேன். மகமாயி அது ரெக்கையே முளைக்கல சாமி. அது இது வரைக்கும் யாருக்கும் புண்ணியம் இல்லாம இருக்குது. வந்திருக்கிற பிள்ளை செட் ஆகி போயிட்டா அந்த குஞ்சு அறுத்து உன் கோயிலுக்கு முன்னாடி போடுறன்னு வேண்டதில்லை. பிள்ளை உனக்கேத்தான். அந்த குஞ்சு கோச்சிருந்தாண்டா அந்த பிள்ளையை ரெடி பண்றேன். யோ தப்பா பேசாத. பிள்ளை யாருங்கிற? யாரு பிள்ளை? ஏன் பிள்ளை? இந்த சபைக்கு முன்பா வந்திருக்கிறேன். என்கிட்ட பேசுறதுக்கு நல்ல அழகான ஆளுங்க யாராவது இருக்காங்களா? ஏய் என் பிள்ளைடா. பிள்ளையா? உனக்கு பேசுறதுக்கு ஆளு வேணும். ஆமா இருக்காங்களா? அக்னி புயல் சேகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அருமையா பேசுவாரு, அருமையா பாடுவாரு. அவரு வேலையை செய்ய விடுங்க. கறி குழம்பு. இங்க யாராவது இருக்கிறாங்களா? இருக்காங்கம்மா. உனக்கேத்த ஜோடி இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய். சரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அல்டிமேட் அஜித் குமார். நாம பாக்குறது இருக்கட்டும், அவன் முதல்ல எந்த பக்கம் பாக்குறான் அதுதான் கொஞ்சம் பிரச்சனை அவருக்கு. அவன் இங்க பாருன்னா எங்கேயும் கிழங்க பாத்துட்டு இருக்கிறான். அதெல்லாம் இருக்க கூடாது. நேருக்கு நேரா நின்னு பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன் படம் தனுஷ் மாதிரியே இருப்பாரு. அந்த படத்துல தனுஷுக்கு இருக்கண்டா. அவன் எப்படி பார்த்தாலும் வேற எங்கதான் பாக்குறான். தனுஷுக்கு இருக்கடா. ஆமா நான் போட்டோ எடுங்கடா. செத்து போயிடுவான் அந்த படத்துல. போய் பார்க்கலாமா? போய் பாரு.
என்னமோ வச்சிட்டு இருக்கிறான், அதை எடுத்து போட சொல்லுண்ணா. ஏய் வா, இடுப்பு கீழே என்னமோ வச்சுக்கிறேன், அதை எடுத்து போட்டுறா. இல்ல கரும்பு கட்ட ஒண்ணு தின்னுட்டு வந்தேன். எங்க வீட்டுக்காரிக்கு வேணும்னு ஒரு 6 அடியில வேரோட சோப்பல வச்சுக்கிட்டேன். வேரோடையா? அது போய் எங்கேயோ சைடுல டச் பண்ணி பிடிச்சாட்டங்க. சரி அதை எடுத்து போட்டுரு. அது எடுத்து போனேன். எங்க கரும்புனா நல்லா சாப்பிடுவாரு. அது எங்க வீட்டுக்காரி கரும்பு. சரி நான் கொடுத்துறேன் உங்க வீட்டுக்காரிக்கு. அதான் கரும்பு கொடுக்கறவன அது எடுத்து கூட நான் கொடுத்துறேன், கொண்டு போய். வேண்டாம் ஏன் வேண்டாம் நவரா, நீ போப்பா. அருமையான பிள்ளை வந்துக்கிறியா? பாத்துக்கிறியா? எவ்வளவு அழகான பிள்ளை. லவ் சாங் போட்டு தாக்க. லவ் சாங் எங்க லவ் பண்ணுவாரா? பண்ணுவாரா? லவ் பண்ணுவாரா? செத்த பாரு நான் பண்றத. சின்ன குட்டி போட்டு என்ன இருக்கு பையல எடுத்து கொடி கையல, என்ன இருக்கு பையல எடுத்து கொடி கையல, கையில ஒண்ணு இல்லாது தடுத்து கொடி கம்மல. சரக்கு சரக்கு வந்துருச்சு சந்தோஷம் காத்திருக்கு, சரக்கு வந்துருச்சு சந்தோஷம் காத்திருக்கு, உடனே குடிக்கணும் உன்ன போட்டு அடியா கெட்டு போயிரு பாத்துக்க. உலகத்தை மாத்தணும். இது காதல் பட்டவனுக்கு. இது காதல் பட்டம். கோமாளி கோமாளி அந்த பையனை யாரு வர சொன்னது? யாரு நிறைய பேர் கூட்டு வந்தது பையனா? ஆமா ஆமாம்மா, நான் பேசிக்கொண்டு இந்த வார்த்தைகள் போகட்டும். அது மட்டும் போகட்டுமா? ஆமா. மலைக்கு போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? எந்த மலைக்கு வந்துட்டாங்க. இன்னொரு 11 பேர் வரல. காலையில வருவாங்க. அவங்களையும் தடுக்க மாட்டேங்குது. மறுபடியும் அவங்க வந்துட போறாங்க. சரி அவங்க 11 பேர் வராதீங்க. நல்லா பாடுறீங்க. உண்மை. அடுத்த வருஷம் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வரதுக்குள்ளார அந்த ஆயா மாரியம்மா சக்தி உள்ள ஆயா வந்தா உனக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பு உண்டா கொடுக்கட்டும். ஐயா அடுத்த வருஷம் வாய்ப்பு உண்டா கொடுக்க முடியும். பல்லு பூரா கொட்டுட்டுங்க. இல்லப்பா, வாய்ப்பு உண்டாகுன்னு சொன்ன. வாய்ப்பு உண்டாகட்டும். இந்த திருச்சபை முன்னாக பெரியவர் சிறியவர் மழலை செல்வங்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவற்று பேர்களும் வருகை தந்து இவங்க எல்லாம் காலேஜ் போயிட்டு வந்து இப்பதான் வந்து உட்காந்துக்கிறாங்க. அவங்களும் ஒரு காலத்துல மாணவி வந்திருப்பாங்கவா? எங்க தங்கச்சி அக்கா டீ கரக்கா எப்படி வர வர மறக்கிறேன். மாணவர்கள் மாணவிகள் மழலை செல்வங்கள் அனைவற்று பேர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நாடகத்தை ரசிக்கக்கூடிய நாடக கலை ரசிக பெருமக்கள் அனைவற்று பேர்களும் நமக்காக வந்தது மட்டுமல்லாமல் அன்பளிப்பும் செய்திருக்கிறார். அவர்கள் மட்டுமல்ல, அனைவற்று பேர் குடும்பங்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற்று அனைத்து மக்களும் நலமோடும் வளமோடும் வாழ ஆண்டவன் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். அதாவது என்னது சிலப்பதிகாரம். தப்பா கேட்டுச்சு. அதாவது சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய 50 காப்பியங்களில் ஒன்று. என்னென்ன என்னென்ன சொல்லு பார்க்கலாம். நீங்க சொல்லுமா. 50 காப்பியங்கள். அதிலே ஒன்றாக விளங்கக்கூடிய என்ன நாடகம்? என்ன கோவல் நாடகம். கோவலன் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார். இந்நாடகத்தில் அதாவது பாலோடு நீருற்றார் பதற்கொள்வார்கள். பாலிலே நீர் கலந்தால் அது பால் தானே நம்ம மனசு ஏத்துக்குது இல்லையா? அதுபோல நாடகத்தில் எந்த ஒரு குறைகள் இருப்பினும் தங்களுடைய பிள்ளைகளாக பாதித்து இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய சொல்பிழை சுதிப்பிழை ராகப்பிழை காலப்பிழை என்று சொல்லக்கூடிய அனைத்து குற்றங்களையும் பொறுத்து பெரியவர்கள் காப்பது அவர்களுடைய கற்றறிந்தவர் கடன். இருந்தாலும் இந்த தெய்வ சபைக்கு ஸ்ரீ சரஸ்வதி நாடக சபா கலைக்குழுவின் சார்பாக சிறியவன் முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் என்ன? எங்கடா பாக்குற? உங்களைத்தான் பாக்குறேன். அந்த பக்கம் பார்த்துட்டு பார்வையே அப்படியா?
தெரிந்ததா என்ன? பூவும் தெரியல. ஏப்பா நீங்க யாரு? உங்களின் பெயர் என்ன? ஓஹோ, நீங்க யாரு? உங்க பெயர் என்ன? உங்க தாய் தந்தை யாரு? அம்மம்மா பெயர் என்ன? வானத்தில் உதிக்கின்றாரு. யாரு? ஒளி தரக்கூடியவர் சந்திரன். சந்திர பகவான் வரும்போது எப்படி பிரகாசத்தோடு வருவார்? பிரகாசோடையா? இல்ல பிரகாசத்தோட பிரகாசத்தோட அப்படி ஓடோடி வருகின்றாரு. அதே போல் நான் ஓடோடி வந்திருக்கிறேனே, என் பெயர் தான் அப்புதாசி என்று சொல்வார்கள். உங்க பெயரோ அப்புதாசி? ஆமாதான். உன் தாய் தந்தை? ஏண்டி இப்படி கேக்குற? ஆமாம்மா, உங்க பெயரோ அப்புதாசி. உண்மைதான். அப்படி தாட்சியா இருந்தாலும் இந்த தாட்சியும் பெற்ற தாய் தந்தை வேணும் அல்லவா? உண்மைதான். ஆமாம்மா. எங்க அப்பா அம்மா யாரு? உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கம்மா. அவங்க பேர் என்ன? எங்க அம்மா சனவரி. என்ன புரியல? அம்மா சனவரி. எப்ப சனவரி ஒரு பேரா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா பேரு சனவரி. ஜனவரியா? ஆமா. நான் டெம்பர்வரி. டெம்பர். உங்க அப்பா? எங்க அப்பா பீத்தோவரன். நாங்க லோன் போட்டா வரியே கொடுக்க மாட்டோம். பரவாயில்ல, அதனால வரி வச்சுக்கோங்க. ஆமா, அதனால எங்க வீட்டுல 3 வரி. என்னை என்றெடுத்து என்னுடைய மாதா பிதா யாரே வருவார்கள். எப்படி ஓட்டு? என்னை என்றெடுத்த பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? என் அன்னையின் பெயரோ சிந்தாமணி. தாயோ சிந்தாமணி. தாய் ஒன்று இருந்தால் தந்தை ஒன்று வேணும். தாயோ சிந்தாமணி. தந்தையார்? நான் மட்டும் ஏண்டி? நான் ஒருத்தி மட்டும் தான் பிறந்தனா? இல்ல என்னோட உடன் பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா? இல்லையா? ஆமா. நீங்க மொண்டியா? நல்லா தான் இருக்கிறான். இல்ல ஒண்டியான்னு கேட்டேன். இல்ல, என்னோடு உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கிறார்கள். யாரு? நாங்கள் யார் யார் பிறந்தோம்? கூடி பிறந்தவர்கள் எத்தனை பேர்?
குழந்தைகள் யார்? என்னுடைய அக்காவா விளங்கக்கூடியவர் சுப்புதாசை. சரி, இப்படி நாங்கள் 2 பேர் பெண் குழந்தைகள் 2 பேர்கள் பிறந்தோம். சரிம்மா. யாருக்கு? யாருக்கு? என் தாய் சிந்தாமணி அம்மனுக்கு. தாயோ சிந்தாமணி தாய். சரிம்மா. இருந்தாலும் உங்க தாய்க்கு உன் தந்தை யாரு? ஐயோ அம்மா, ஏம்மா? என்னப்பா மத்தாளா? என்னடா அப்பளம் எங்க கேட்டா? போய் இப்படி கேக்குறானே? எதுக்குடா இப்படி கெட்ட வார்த்தையில கேக்குற? ஆமா. ஏ, அப்பா யாருன்னு கேட்டா ஐயோ மறுபடியும் கெட்ட வார்த்தையில கேக்குறியே? செல்வனா. அப்பா யாருன்னு செல்வனா, கேட்டா இந்த பையன் பாருங்க கெட்ட வார்த்தையிலே கேக்குறான். நீ நல்லா இருப்பியாடா? அம்மானோ சிந்தாமணி தாச்சி. ஒப்ப யாரு? ஐயோ, அப்படி அந்த வார்த்தையை மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏம்மா? அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்பன்னு கேட்டாவே பிடிக்காதா? ஆமா, ஏன்? அது அப்படித்தான். என்னப்பா? ஏன்னா இருந்தா தானடா சொல்லுவாங்க. ஒப்ப இல்லாத எப்படி ஏய், அப்படின்னா நினைச்சவங்களுக்கா? அப்பா இருக்கிறாரு, ஆனா இல்ல. இளவெடுத்த முண்டை. ஆனா உன் மேல சத்தியமா மரியாதை சத்தியமா அப்ப உண்டு. ஆனா இல்ல. ஆனா இல்ல. செத்து போயிட்டானா? இருக்கிறாரு. சாவலா? இருக்கிறாருப்பா. ஒப்பம் சாவல. இல்ல. ஒப்ப யாரு? ஐயோ, அது மட்டும் கேட்காத. அப்ப இருக்கிறானா? ஆனா இல்லையா? ஒப்ப யாரு கேட்டா கெட்ட வார்த்தையில கேட்கணும் மாப்பிள்ள. ஏன் மாமா? என்னடா என்ன போய் மாமாங்க? பொம்பளை ஒரு மாதிரி ஆட்டுங்குது. அதானே. கரெக்ட் பண்ணிட்டு. இங்க மாமா. என்ன மாமான்னு கூப்பிடல. அம்மா பேர சொல்லிட்டேன். அப்பன்னு கேட்டா இல்லங்கிற. ஆஹா. ஆமா. ஒப்ப யாரு? எங்க அப்பா யாருன்னு கேக்குறியா? அடியம்மா, எனக்கு 1 2 ஒன்னா 2? அப்ப பல துளிக்கு பிறந்தவளா நீ? மரியாதை கெட்டு போயிடும். ஒரு பொம்பளைங்களுக்கு போய் வந்து ஏன்டா தப்பு தப்பா பேசுற? இது தப்பாவா? எங்க அப்பா இருக்கிறாரு, அவர் யாருன்னு கேக்குற. ஆனா செத்துட்டாரு. ஆனாலும் இருக்கிறாருப்பா. செத்து போயிட்டானா? அம்மா இருக்கிறானா? என்னடா பைத்தியக்கார புண்டை ஆட்டங்குது. யாரு? நானா? ஒப்ப யாருப்பா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஒரு நாள் நம்ம ரெட்டியார் மாமா இருக்கிறாருல, அவர் ஒரு நாள் எங்க வீட்டு பக்கம் ஒரு மலைக்கு இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்குது. வீட்டு பக்கம்? ஆமா. அப்படி வீட்டு பக்கம் ஒதுங்கினாராம் நம்ம ரெட்டியாரு. சரி, அந்த பையன் யாருமான்னு கேட்டாங்க. அது பையனா? ரெட்டியாரு உனக்கு பையன் மாதிரி தெரியுதா? அந்த பையன் யாருமான்னு கேக்குறேன். அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க, என்னன்னு? அதுவும் உனக்கு அப்பாதான் அப்படின்னாரு. நம்ம ராஜமாணிக்கம் யாரு? அவரு ஒரு நாளைக்கு இப்படி வந்தாரா, மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டிட்டு வந்தாரா, அவரு யாருமா அப்படின்னு. அவரும் உனக்கு அப்பான்னு சொன்னாரு. அப்ப நம்ம வாசிப்ப யாரு? வாசிப்புனா கூத்து விட்டாரு அவரு. யாரு? ஏண்டா நாளைக்கு கூத்து கொடுக்கணுமா இல்ல வேணாவா? இல்ல, அவரு யாருன்னு கேட்டேன். அவரு யாரு நமக்கு தெரியாது. அவரும் உங்க அப்பா இல்லையா? அவருலாம் இல்ல. அவரும் உங்க அம்மாட்ட ஒரு நாள் வந்திருப்பாரு. பாக்குறியா உன்ன? இல்ல வந்து கை வச்சிருந்த தம்பி. ஆமா, நம்ம வாசிப்புனா நம்ம ராமசாமி. பயந்துட்டு தான் முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லி அங்க போய் உட்காந்துருக்கிறாரு. நம்ம ராஜமாணிக்க தம்பி இருக்கிற அப்படி கிருஷ்ணன். அவரு அவங்களாம் இல்ல. இப்ப நீங்க எல்லாமே உனக்கு அப்பந்தான். அப்பா மாதிரி. அப்படின்னா உங்களுக்கு என்ன தொழில்? இத்தனை பேர் வந்திருக்கிறாங்களே, இவங்க எல்லாம் அப்பான்னு சொன்னோன்னு நீங்க எல்லாரும் தப்பா தான் நினைச்சீங்க. அவங்க எல்லாம் சித்தப்பா பெரியப்பா அந்த வகையில டாடே மூதேவி. அப்ப உண்மையான அப்பந்தான் யாரு? அதுதான் எனக்கு தெரியலையே. தெரியலன்னா அதோட விட்டுரு. ஏப்பா அது தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன்னா அது எங்க அம்மாவை தான் கேட்கணும். உம்மால கேட்கணுமா? அதுக்குதான் கேட்டதுக்கு இவங்க எல்லாம் வந்துட்டு போனாங்க. இவங்களும் உனக்கு அப்பா மாதிரின்னு சொன்னாங்க. உங்க தொழிலு என்ன வேலை செய்யறேன்னு கேக்குறியா? என்ன பார்த்தா தெரியல? நல்லா தெரியுது. என்ன நீ என்ன கலெக்டரா? ஏய், கலெக்டர் வந்தா அப்படி வருவாங்களா? அப்ப நீ என்ன வக்கீலா? இல்லையே. டாக்டரா? அவங்க கூட ஏன் சம்பளத்தை வாங்க முடியாதுடா. டீச்சரா? இல்ல, அவங்க எல்லாம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க? அவங்க எல்லாம் ஒரு மாசத்துக்கு பல விதமா 50,000 60,000 1 லட்சம் இப்படி 1,000,000 வாங்குறாங்க. இவங்க எல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க?
இவங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போறவங்களே அவங்களுக்கு ஏறனத்தான் இல்லன்னா இல்லத்தான். ஏறினா 250 ரூபா 300 ரூபா தான் கொடுப்பாங்க. 300 ரூபா 175 ரூபா இன்னும் வர எவ்வளவு வருதோ தெரியல. இல்ல ஏரி வேலையும் இல்லையா இப்ப? இல்ல வந்துருமா? என்ன சம்பளம் வாங்குறாங்க? எவ்வளவு? எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் அது இடத்த பொறுத்து சம்பாதிக்குவான். இடத்த பொறுத்தா? ஆமா. என்ன பிளாட் வியாபாரம் பண்ணுவாளா? பிளாட் வியாபாரம் இது பிளாட் வியாபாரம் இல்லடா, தோல் வியாபாரம். கல்லு தோல் வியாபாரமா? ஆமா. ஈஸியான வேலை. நகத்துல மண்ணு படாத. பாத்தியா? ஆமாமா. எப்படி துணிமணி? ஆமா. இதெல்லாம் என்ன சொந்தமா எடுத்ததா? இதெல்லாம் பவுனுடா. பவுனா? ஆமா. பவுனா இல்ல கவரிங் கடையில எடுத்ததா? யாரு இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? இருடா, முதல்ல வேலை என்னன்னு சொல்லி போடுறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா. ஒரு நிமிஷம் இரு. எங்க வேலை எப்படின்னு கேளு. அம்மா இப்ப எதுக்கு போன் எடுத்த? எங்க வீட்டுக்காரிக்கு போன் பண்றேன். நான் வேலையை சொல்லி போறேன், அப்புறம் வர சொல்றேன் வேணாம் நீ சொல்லு. இல்ல இந்த வேலையை முன்ன அவங்கள வர சொல்லி விட்டுதான் நீ அப்புறமே. சரி அப்ப சொல்லு. ஹலோ சீக்கிரம் வாடி. ஏய் குதிச்சி. ஏய் ப்ளா. நான் கூடுகாரி பேரா. டேய் நான் தான் கூடுகாரி பேசுறேன். நீங்க மரகோரல அடக்குது. ப்ளா. ரெண்டு பேத்துக்கு ஆமா நமக்கு ஏரி வேலை எல்லாம் வேணாம். இங்க புதுசா ஒரு வேலை ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துல 1 லட்சம் ரூபாயா? ஆமா. நல்ல ஒரு காரு. அதெல்லாம் தங்கச்சி எங்க அம்மா உங்க அம்மா எல்லாத்தையும் ஒரு கார் எடுத்து ஏத்திக்கிட்டு இங்க வந்து சேரு அறியாமட்டிக்கு. வா 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 வா. ஆமா அதிகமா அந்த கிளவியும் கூப்பிட ஆனா பாக்க. ஏய் என்ன கிளவில வேண்டாம். ஏய் ப்ளா உங்க பாட்டி இருப்பாள அவளையும் கூட்டிட்டு வா. பாட்டி உங்க பாட்டி அடி நோயால ஓட்ட. உங்க பாட்டி எங்க பாட்டியால சேர்த்து கூப்பிட்டாடி. அடி வரால நீ அவரு கட்டியாட்டு. சரி போறோம் என்ன வேலைங்க? சரி என்னம்மா வேலை? வராங்களா? அதெல்லாம் ஏரி வேலாட்டெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டாங்க. பொண்டாட்டி வராங்களா? உன் அக்கா தங்கச்சி வராங்களா? உன் சக்காலத்தி வராங்களா? எல்லாம் வெறும் பொம்பளைங்களா வராங்க. எவ்வளவு சம்பளம் கேட்டியா? அதிக நேரம் இன்னும் ஓட்டி பார்த்தா சம்பளம் கூடுதலா கிடைக்கும். இன்னும் ஓட்டி பார்த்தான்னா ரெஸ்ட் எடுக்காதியா? எக்ஸ்ட்ரா டைம் எவ்வளவு சொல்லு வேலை சொல்லு. அதிகம். இங்க பாரு, இவங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போய் வெயில்ல வேவாத வெயில்ல போய் மண்ணு பட்டுட்டு மண்ணு வள்ளி கொட்டிட்டு இப்படி எல்லாம் வந்தா களைப்பா வராங்க. ஆமா. அந்த மாதிரி வேலை கிடையாது. வேர்வு வராது. ஒரு வேர்வு வராது. ஒரு மண்ணு படாது, அழுக்கு படாது. நல்லாந்து படுத்தா போதும். படுத்துக்கிட்டே சம்பளம். படுத்துக்கிட்டே வேலை. கண்டார ஒளி எங்க வீட்லயும் எங்க வீட்டுக்காரி படுத்துக்கிட்டே தாங்கிறா. ஏசி ரூம்லடா வேலை. ரூம்லயா? ஆமா ஏசி ரூம். ஏசி ரூம்பா? ஏசி ரூம்ல கால் சென்டர் வேலை. கால் சென்டர் வேலைன்னா? ஏய் கால் சென்டர் வேலைன்னா படிக்கறேன். கால் சென்டர் வேலைன்னா சென்டர்டா டேய். கால் சென்டர்யா? ஏய் கால் சென்டர் இல்ல. கால் சென்டர் போன் பண்றாங்களா? அங்க வா. ஓ அங்கயா? ஏய் உண்மை சொல்லு புள்ள என்ன புள்ள வேலை? ஏய் வராங்களா இல்லையா கேளியா? ஹலோ அரியாமட்டி பள்ளியோட வந்தா பள்ளியோட வந்துட்டாங்க. ரேஷன் கடை நிக்கறாங்களா? எதுல வராங்க? கார்ல வரட்டும். சொல்லு புள்ள இரியா முதல்ல வேலையை நல்லா தெளிவா கேட்டுக்க. சொல்லி தொலைடி மழை வேற வருது. சொல்லுடி. சரி அப்பனா நான் வேற ஆளு பாத்து. ஐயோ ஏரி வேலாட்டாலும் கிழிச்சு. இங்க பாரு சொல்லுடி. 1 மணி நேரத்துக்கு அவங்க இவங்க கூட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். இவங்க கஷ்டமே படவே தேவையில்ல. நல்லா வரும்போது துணிமணி நாகரிகமா போட்டுட்டு வந்தா போதும். மலாந்து படுத்துக்கிட்டா வேலை அவங்களே பாத்துக்குவாங்க. படுக்கிறது யாரு? பொண்டாட்டி தான் வேலை செய்யறது. வேலை பின்ன சம்பளம் எப்படியா வரும்? சரி இவ படுத்துக்கிறா. ஆமா அப்ப வேலை செய்வா. படுத்தாவே வேலை நடக்கும்யா. படுத்துக்கிட்டா என்ன வேலை? என்ன வேலைன்னு கேக்குறியா? இதுதான் வந்து தோல் வியாபாரம். தோல் வியாபாரம்னா தெரியலையா உனக்கு? தெரியல. என்னடா இது கூட தெரியல. இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு ஒரு சமூக சேவை. சமூக சேவையா? சேவை மையம். அப்படிங்க சொல்லல என் காதல்னாலும் சொல்லி நீ வந்து கணின மையம் அந்த மாதிரி நிறைய பாத்துருப்ப. இது வந்து சமூக சேவை மையம். சேவை மையம். ஆமா. இந்த மாதிரி இளைஞர்கள் பொட்டிக்கார மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த சேவை மையத்துக்கு அதிகமா வராங்க. சரி ஆமா இந்த மையத்துக்கு என்னாடித்தான் தொழில் சொல்லி தொலைடி விட்டா இளவ பொண்டாட்டி வராளா? வராயா? உன் தங்கச்சி வர்றா. என்ன வேலை சொல்றேன்னு கேளு. சொல்றேன் பாரு.
நகரமோ தென்மதுரை தேசம். ஓ, தென் மதுராபுரி பட்டினம். உண்மைதான். மழையெல்லாம் வராது. அப்படியே கொஞ்ச நேரம் உட்காருங்க. உட்காருங்க. வராது சும்மா தான் ஏமாத்தோம். மழை வந்தாலும் கோயிலுக்கு போயிடலாம். ஆஹா, தென்மதுரை தேசத்திலே, அதாவது 4 வழி போகின்ற இடத்திலே எங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள்வோம். ஆஹா, எப்படி? எப்படி? கண்ணாடி மாளிகை. ஓ, வழி மீது வீட்டை கட்டி. ஆமா, வழியிலே வீட்டை கட்டி வைத்திருப்போம். கண்ணாடி மாளிகை. எங்களுடைய அரண்மனைக்கு வருகின்றார் அல்லவா, அதாவது ஒரு சங்கிலி இருக்கக்கூடிய. அம்மா சத்தம் போடாதீங்க. எப்படி மனவருக்கு சத்தம் போடாத இருப்பாங்க? அதுதானே. ஓ, அப்படி அங்கு வருகின்றவர்களையும் போவர்களையும் இங்க பாரு, கை தட்டி காசு வாங்கக்கூடிய கணிகை குல பெண்கள். ஓ, கைராட்சி இல்லப்பா, கணிக குல பெண்கள். கை தட்டி காசு வாங்கக்கூடிய தாசி பெண்கள். சரிமா. கண்ணடித்து ஆளை மயக்கும் கணிகை குல பெண்கள். உண்மைதான். சரிமா. அந்த எங்களுடைய இல்ல வந்துருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகட்டும். இப்படி நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் தெரியுமா? தாசி தொழிலை செய்து வருகிறோம். தாசி தொழில்னா எப்படியாளா? ஆமா, உன் பொண்டாட்டி எங்க, உங்க அக்கா தங்கச்சிங்க கூப்பிடுறா வரட்டும். எங்க அம்மா அறியாமலே இருக்கீங்க. அப்படியே வீட்டுக்கு போய் தொலைகிட்ட முட்டைங்களா? ஓஹோ, எங்க தேவடியா தொழிலுக்கு கூப்பிட்டு போறாங்க. கிளவி வராலாமா? தேடி கிளவியுமா வரா? ஐயோ, வந்தா செத்து போயிடுவான். வந்தா வரச்சொல்ல ஆனா பகலாம் எங்க உங்க அக்கா தங்கச்சிங்களா அங்க ஆட்டோல வராங்க. அவங்க எல்லாம் அப்படியே கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு. 1 மணி நேரத்துக்கு 1 லட்சம். உன் பணமும் வேணாம், புண்டை வேணாம், போடி. உன் பொண்டாட்டி படுத்தா போய் அவங்களே செஞ்சுக்குவாங்க. வேணாம். இல்ல உங்க தங்கச்சி வர சொல்றா. எல்லாமே அப்படியே கிளம்பிட்டாங்க. உன் தொழிலெல்லாம் அவளுங்களுக்கு செத்தப்படாது. மழை வந்து அவங்களும் துரத்தி விட்டுருச்சாடுங்க. பூராத்தையுமே துரத்தி விட்டுருக்கு. போகட்டும். இப்படி நான் மட்டுமா இந்த தொழிலை செய்து வருகிறேன். தென்மதுரை வீதியில 5000 தாசி பெண்கள் நாங்க இருக்கிறோம். 5000 தாசி பெண்களுக்கு அதிகார தாசி பெண்கள், 3000 தாசிகளுக்கு முதலான தாசிமார்கள். இப்படி எங்களுடைய உடலை விற்று காசு வாங்கக்கூடிய கணிகை குல பெண்கள். இதுல என்னடி தவறு இருக்குது? செய்யற தொழிலே தெய்வம். அப்படி இருந்தாலும் எப்படி கூத்தாடுற தெய்வம், அது மாதிரி அவங்க செய்யற வேலைதான் அவங்களுக்கு தெய்வம். இதுல அவங்க பார்த்து தப்பா நினைக்கிறது என்ன இருக்குது? நாங்க மட்டும் சமூக சேவை செய்யணும்னா பொட்டிக்கார ஆளுங்களாம் நல்லா கெதியா வருது. கை வேலை இருக்கு. இப்படியா? கை எவ்வளவு காப்பு காய்ச்சிருக்கு பாரு. அப்படியா? சரி, போகட்டும். நான் மட்டுமா இருக்கிறேன். என்னுடைய அக்கா தங்கைகள் அனைவற்று பேர் இருக்கிறாங்க. இன்றைய தினத்திலே எங்களுக்கு யாராவது ஒரு வாடிக்கையாளர் இருப்பாங்களா? இல்லையா? இப்போது எத்தனை நாளைக்கு இந்த இளமை இருக்கிற வரையும் தான் உண்மை. இப்படி உடலை விட்டு நாம பணம் சம்பாதிப்பீங்க. ஒரு நல்ல வசதியான ஆளு கூந்து விட்டாரு. அவரு பேரு என்ன? அவரு மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணிட்டா ஆளு செட்டில் ஆகி போயிடலாம். அதனால இருக்கிறாங்க தங்கச்சிங்க, அழைத்து வா. அப்பு தாசாகப்பட்டவர் தன் தங்கை சுப்பு தாசி அழைக்க இதே நேரத்தில் சுப்பு தாசி சமுதாயமா
என்னுடைய பெயர் என்ன? யாரு உங்களின் பேர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? கூட்டாளி இப்படி சம்பளம் வாங்கி போலாம். போவேன் பத்தலக்காரன் இங்கே போறேன். போறேன்னு சொன்னேன். அப்படியா? நாட்டுக்கு நாடு மகாநாடு யாரு புகழ் வாய்ந்த அழகத்திரு பன்னகரம். இது என்ன நகரம்? அரியாம்பட்டி. அரியாம்பட்டி என்று சொன்னா ஒரு தாய் நாடு தலைநகரம். ஓர் அப்பு சமுத்திரம். இங்குள்ள ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் உன்ன கல்விக்கு செல்லக்கூடிய இளம் வயது மாணவி மாணவர்கள் அனைவற்ற பேரும் கலையை அமர்ந்திருக்கிறார்கள். எதற்காக என்ன காரணம்? சிலாத்திரி மாரியம்மனுக்காக மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது வாசியப்பன் மதிப்புக்கு மரியாதைக்குரிய வாசியப்பன் ஐயா அவர்கள் நம்மள ஊருக்கு ஒரு ஆளை கலந்து வந்து இன்று வாரவி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அம்மா அம்மா நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? நான் எதற்காக வந்திருக்கிறேன்? இருந்தாலும் நம்மளுக்காக கேட்டு கொடுப்பது கேளாம கொடுப்பது அப்படி தெய்வத்தின் குணப்படுத்த இங்க அமர்ந்திருக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் அமர்ந்திருக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் சிறியவர்களும் பெரியவர்களும் நம்மளுக்காக அன்பு செய்திருக்கிறார். இவர் குடும்பம் எல்லாம் என்று சிறப்போடு வாழ என்று அம்மனாகப்பட்ட மாரியம்மனை வேண்டுகிறேன். நன்றி வணக்கம்.
உப்புதாசி குப்புதாசி சரி அப்புதாசி குப்புதாசி நாங்களும் 5000 தாசிமார்கள். ஓ அப்புதாசி குப்புதாசி சுப்புதாசின்னு சொல்லப்பட்ட 5000 தாசிகள் 5000 தாசிக்கு அதிகார தாசியாகும். 3000 தாசிக்கு முதலான தாசியாகும். சரிடா. என்னுடைய பெயரோ ஆஹா. சுப்புதாசி. நீங்களோ சுப்புதாசி உண்மைதான் தாய் தந்தை அம்மா. பொறுப்புகள். அப்படி சுப்புதாசியாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க வேலை செஞ்சுட்டு வரோம் தெரியுமா? சொல்லம்மா உனக்கு என்ன வேலை? எனக்கா அது ஏமா சொல்றேன் ஏண்டி? என் வேலையே வேற நான் லாரி டிரைவர் ஆமா என்ன சொல்றீங்க? பகல்ல டிரைவர் நைட்ல கூத்தாடுவேன் ரெண்டு வேலை உங்களுடைய தொழில் என்ன எங்க வேலை என்ன தெரியுமா? அடி மனித நீல வீட்டை கட்டி எங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? ஏதோ இப்படி பாயக்கூடிய 4 பேர் நடக்கூடிய ஒரு ரோடு, ஒரு வழி ஒரு வழி. அந்த ரோட்டோட வீட்டை கட்டி ரோட்டோட வீட்டுல எப்படி கட்டுவோம்? மெத்த மாளிகை கிடையாது, உச்சி கோபுரம் கிடையாது, சின்ன சின்னதா குடிசை போடுவோம். ஒவ்வொரு குடிசை ஆமா, ரோட்டோரத்துல ஒரு குடிசை போடுவோம். அப்படி குடிசை போட்டு அந்த ரோட்டு வழியாக நல்ல அழகா பார்க்க டிக்டாப்ப நல்ல அழகா நல்ல கோட் சூட்டு போட்டு கோட்டு சூட்டு சுட்டு நல்லா கூலிங் கிளாஸ் கண்ணாடி கையில சைனு ஆமா இந்த மாதிரி ஓட்டு அழகா அந்த வழியாக வந்தா அவங்கள பார்த்து ரொமான்டிக் லுக் கொடுப்போம். ஓ ரொமான்டிக் லுக்குன்னா அப்படின்னா லுக்குன்னா தெரியாது, தெரியாதுமா. அவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க பாக்குற போது அவங்கள பார்த்து அப்படி கொண்டு வரணும்.